Hi friends, welcome to Ramni's Kitchen. இன்னைக்கு நம்ம Ramni's Kitchenல குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுற ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் வெஜிடபிள் கட்லெட் எப்படி பண்றதா பார்க்க போறோம். இந்த கட்லெட் எப்படி பண்றதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளுடைய Ramni's Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த வெஜிடபிள் கட்லெட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ்ல ஒரு pan வெச்சுக்கோங்க. அதுல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் பொடியா நறுக்கிற பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும். இதோட பொடியா நறுக்கின பச்சை மிளகாவும் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து வதக்கிக்கணும். இதனுடைய பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மசாலாக்களோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இதில் பொடியா நறுக்கின கேரட் 1 கப், பொடியா நறுக்கின பீன்ஸ் 1 கப், பச்சை பட்டாணி 1 கப் சேர்த்து வதக்கிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் பீட்ரூட் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து காயை நல்லா 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் மூடி போட்டு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. காய் நல்லா வெந்துருச்சு. இதில் நான் ஆல்ரெடி வேக வச்சு மசிச்சு வச்ச 2 உருளைக்கிழங்கு இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரெண்டு உருளைக்கிழங்கு குக்கரில் கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சு அதுக்கப்புறம் மசிச்சு இதோட சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கோட கேரட், பீன்ஸ், பட்டாணி எல்லாம் நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகணும். இந்த வெஜிடபிள்ஸை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. எல்லா வெஜிடபிள்ஸும் பாருங்க நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதில் உப்பு தேவைப்பட்டால் நீங்கள் இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு நம்ம உப்பு சேர்த்துருப்போம், அதனால் நீங்கள் ஒரு முறை டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கலாம். லெமனுக்கு பதிலாக நீங்கள் ஆம்ச்சூர் பவுடர் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இதை 10 நிமிஷம் ஆற வச்சிடலாம். ஆறத்துக்குள்ளே நம்ம கட்லெட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். மைதா மாவு 2 டேபிள் ஸ்பூன் தேவைப்படும். பிரெட் கிரம்ஸ் இதை நான் வீட்டிலே ரெடி பண்ணது. ப்ரெட்டை வாங்கி 4 பக்கம் இருக்கிற ப்ரௌனை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மோடில் வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு பிரெட் கிரம்ஸ் ரெடி ஆகிடும். இந்த மைதா மாவில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பதத்துக்கு கலந்து வச்சுக்கிட்டா போதும். அதில் உப்பு எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ நம்மளுடைய வேக வச்ச காய்கறிக்கு வந்து ஓரளவுக்கு ஆறி இருக்கு. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கட்லெட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். நல்லா ஓரளவுக்கு பெரிய உருண்டையை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் தட்டிக்கோங்க. பட் நார்மலாக கட்லெட்னா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். இதை நம்ம மைதாவில் 2 சைடு டிப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பிரெட் கிரம்ஸ் மேலே நம்ம அப்ளை பண்ணி எடுத்துக்கணும்.
அவ்வளோதான், நமக்கு கட்லெட் எல்லாம் பொரிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ்வில் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க. எண்ணெய் ஓரளவுக்கு காஞ்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச கட்லெட்லாம் இதில் பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் ரொம்ப காய வேண்டிய அவசியம் இல்லை, ஓரளவுக்கு காஞ்சிருந்தால் போதும். ஏன்னா நமக்கு உள்ளேயும் வேகணும் வெளியும் வேகணும். எண்ணெய் ரொம்ப காஞ்சிருச்சுன்னா வெளியே மட்டும் குயிக்காக வெந்துடும், உள்ளே வேகாமலே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தீஞ்சு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். இதை நீங்கள் ஷாலோ ஃப்ரை கூட பண்ணலாம். 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மட்டும் ஊற்றிட்டு நீங்கள் இந்த கட்லெட்டை அதில் போட்டு திருப்பி திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா ரொம்பவே நல்லா வரும். டயட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் நீங்கள் ஷாலோ ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி குழந்தைங்க சாப்பிட்றதுக்காக டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். அவ்வளோதான், நம்மளுடைய கட்லெட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த கட்லெட் பார்த்திங்கன்னா வெளியே கிறிஸ்பாகவும் உள்ளே ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். டொமேட்டோ சாஸோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இதை மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ரம்னிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி புது புது வீடியோக்குள்ளே உங்கள் மொபைல் தேடி வந்து சேரும். Thanks for watching.